ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நோம்பு இஃப்தார் ஸ்பெஷல் வந்து அகர் அகர் தான் வந்து சேர்ப்புறோம். ஸோ இந்த இஃப்தார் ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து இந்த அகர் அகர் கோகோனட் அகர் அகர் செஞ்சிங்கன்னா வயிறு பார்த்திங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம நோம்பு வச்சுட்டு சாப்பிடும்போது நோம்பு வைக்கும்போது ஹீட்டாக இருக்கும் உடம்பு. நம்மளுக்கு நோம்பு திறக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஹெல்தி ஸ்நாக்காக வந்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட இந்த அகர் அகர் சாப்பிட்றது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கோகோனட் வந்து காமிச்சேன்ல, ஸோ அதை வந்து அரைச்சி பால் மட்டும் பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 2 கப் கிட்ட தான் வந்து நான் அகர் அகருக்கு செய்ய போகிறேன். ஸோ 2 கப் தண்ணி ஊற்றிட்டு இந்த அளவுக்கு அகர் அகர் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதை வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ அந்த அகர் அகரை அப்படியே அந்த தண்ணியில் போட்டுடலாம். கட் பண்ணி நீங்கள் அப்படியே போடலாம். நான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டு போட்டேன். ஸோ இந்த அகர் அகர் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிரணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது, இன்னும் நல்லா கரையணும். தண்ணி வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கரையணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர் போட்டுக்கலாம். சுகர் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நீங்கள் கம்மியாக தான் சுகர் சாப்பிடுவேன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா எனக்கு தேவைக்கேற்ப சுகர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை சுகரையும் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இது என்ன கணக்குனா அகர் அகர்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல பால், தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு தேங்காய் பால் வேணாம், நான் வந்து வெறும் பால் ஊற்றிக்கிறனாலும் ஊற்றிக்கலாம். இல்லைனா நான் வந்து எதுவுமே தேங்காய் பால்லாம் எதுவுமே ஊற்றலை, நான் வந்து கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கலர் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இது என்னவாக இருந்தாலும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ தேங்காய் பால்லாம் ஊற்றிட்டு இதை வந்து பிளேட்டில் ஊற்றி வச்சுக்குவோம். பிளேட்டில் ஊற்றி ஃபேனில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே ஜெல்லி ஆயிரும். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபுட் கலர் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு பால் ஐட்டம் அதெல்லாம் பிடிக்காதுன்னா. ஸோ அவ்வளோதான், நம்ம பிளேட்டில் ஊற்றியாச்சு. ஃபேனில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டிங்கனாலே உங்களுக்கு அப்படியே ஜெல்லி ஆயிரும் கெட்டியாக. ஸோ கெட்டியானதும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நோம்பு திறக்கும்போது அப்போதைக்கு எடுத்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சில்லுன்னு. இன்னொன்று உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம வந்து கண்டதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து இன்டேக் பண்ணிக்கலாம். நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும் இதெல்லாம் சாப்பிடும்போது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இஃப்தார் ஸ்நாக்ஸுக்கு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஜெல்லி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று நம்ம இந்த ஜெல்லியே வந்து ஹெல்தி தான், இன்னொரு குளிர்ச்சி தான். இதில் நம்ம தேங்காய் பாலும் சேர்த்துருக்கனால வயிறுக்கு ரொம்ப நல்லது. அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்க அவங்கெல்லாம் வந்து இதை இன்டேக் பண்ணாங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சி தரும் உடம்புக்கு. நீங்கள் இப்போ தேங்காய் பாலில் இளநீர் வாங்கினா கூட இளநீரை வந்து அந்த தேங்காய் அந்த உள்ளே உள்ள தேங்காயோட இளநீர் கொஞ்சம் ஊற்றி அரைச்சி இந்த மாதிரியும் செய்யலாம். ஸோ நம்ம தேங்காயில் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக பீஸ் போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் தான் நான் வந்து கட் பண்ணேன். ஸோ நம்மளுக்கு சூப்பராக டைமண்ட் ஷேப்பில் வந்து கிடச்சிருச்சு. இல்லை நீங்கள் உங்களுக்கு பாக்ஸாக வேணால் பாக்ஸாக போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்னொன்று நம்ம வந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஒரு வேளை நீங்கள் வந்து ஜூஸ்லேயுமே வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ரோஸ் மில்க்லேயுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சும்மா சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதையும் கட் பண்ணியாச்சு. அப்படியே கட் பண்ணி நான் வந்து டிஃபன் பாக்ஸில் மாற்றி வைக்க போகிறேன்.
நீங்கள் பிளேட்டோடய வைக்கிறதாலும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம். இந்த இஃப்தார் ஸ்நாக்ஸாக இந்த அகர் அகரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோகோனட் அகர் அகரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.